கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு 9வது செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடசுலும் தானை நன்மைகள் எனக்கு செய்தீர் பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். உபராபா உபராபா உபரபரா உப்பரபா உபரபரா உபரபரபரபரபரா. பலவினன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். பலவினன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். யா பலத்தால் எடை கட்டினீர். உகிரா உகேராக உகேரகரா உபரபா உபரபரா உபரபரபரபரபரா. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. அகரக அகரக அகரகரா அகரக அகரகரா அகரகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். இலிராரா எலிராரா எலிராரா எகரக எகரகரா இகரகரகரகரகரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டேர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஔராரா 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 அகரக அகரகரா அகனகரரகரரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. மம்ம மாற மம்ம மாற மம மரரா மகரர மகரரா மக மக மகரகரகரா. எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். மனிதனால் என்ன முடியும் அப்படின்னா, ஒரு வெளிச்சத்தை இருளா மாற்ற முடியும், அல்லது இருளத வெளிச்சத்தா மாற்றும், அதான் அவனால முடியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம 9வது செய்திக்கு, இன்னைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் எனக்கு விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என் இருளை வெளிச்சமாக்குறார். தாவீது சொல்லுகிறார், என் இருள். அவர் இருள் வந்ததுக்கு காரணத்தை அவரே சொல்லுகிறார். இருள்ங்கிறது என்ன சொல்லுங்க? பாவம்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். ஆனா அவருடைய இருள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது அதிகாரம் 1 வசனத்துல அவருடைய இருந்த 2 செக்ஷனாக நம்ம பார்க்கணும். வாசிப்போம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பண்ணினவன். இருள் வந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு கூட்டம் சகல சத்ருன்னு ஒரு கூட்டம். ரெண்டாவது அவங்க மாமனார் சவுல்.
இதை நம்ம இன்னைக்கு ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய கூட்டம். மற்ற எல்லா இருளையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். 22வது அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம இங்க பைபிளை பார்க்கணும், நீ வேற எதுவுமே போடக்கூடாது. தயவு செய்து நோ, இங்க பாரு, எழுது. அப்புறம் வசனம் நான் சொல்றதா நீ கேட்கணும். எல்லா சத்துருக்களுக்கும், எல்லா சத்துருத்துல நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கப்போம். இப்ப இதை நான் இப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டேன். இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவம். எனக்கு எத்தனையோ பாடுகள் வழியா வந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நம்ம பார்க்கணும். சரி, தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல சென்ற பாதையில எப்படி அவர் ஆண்டவரை பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா பார்க்கிறாரு. அவரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எப்படி பார்ப்பார்னா மெய்ப்பனாக பார்ப்பார். கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார், என்னையே மேய்க்கிறார். ஐயா, நான் ஒரு 10 ஆடு வச்சிருக்கிறேன், அந்த ஆடை நான் மேய்க்கிறேன், ஆனா என்னைய மேய்க்கிறார் அவர். அப்ப அவருடைய அனுபவத்துல மெய்ப்பனாக இருக்கும் பொழுது ஒரு ஆட்டுடைய மெய்ப்பனாக ஆண்டவர் பார்க்க. நம்பர் 1. 2வது, யுத்தம் வரும்பொழுது ஒரு கேடகமாக பார்க்கிறார். யுத்தம், எதிரி வரான், ஒரு அம்பு விடுறான். தாவீதுக்கு ஒரு கேடகம் இருக்குது, அந்த கேடகத்தை பிடிச்சுக்கிறாரு. அந்த அம்பு கேடகத்துல பற்றி தெரிச்சுது. ஆனா இப்ப எனக்கு கேடகமே ஆண்டவர் தான் என் கேடகம். யுத்தம் வரும்பொழுது ஆண்டவர் கேடகமா பார்க்கிறார். ஆபத்து வரும்போது ஒரு துருகமா பார்க்கிறார். துருகம்னா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். ஒரு வார் நடக்குது, ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அப்ப ஒரு பங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு குழி இருக்கும், அங்க போய் மக்கள் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப ஆபத்து வரும்போது ஒரு துருகம். அப்ப இருள்ங்கிறது என்னன்னா ஒரு கடினமான சூழ்நிலை. எல்லாருக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை வரும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வந்துச்சு, நான் சொன்னா எங்க செய்தி அதிலே போயிடும். 2வது என்னன்னா இது நிச்சயம் அல்லாத சூழ்நிலை. நிச்சயம் அல்லாத சூழ்நிலை. ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்கிற திரும்ப உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும், ஒரு கூட்டம், இந்த எல்லா சத்துருக்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எல்லா சத்துருல முதல்ல யார் தாவீதுடைய சத்ருவாக வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலியாத். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம். இந்த தாவீதுக்கும் யுத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வேடிக்கை பார்க்க வருகிறார். அப்பாவுடைய கட்டளையின்படி அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு, பால் கட்டி, வறுத்த பயறு. சொல்றாரு, நீ அந்த 100க்கு அதிபதிக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடு, அப்பதான் அவங்க அண்ணன் நல்லா பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி வர்றாரு. வந்தவர் ஒரு ஹீரோவாக மாறிட்டார். அதைத்தான் நம்ம பார்க்க வர. சோ முதல் சத்துருங்கிறதுல வாழ்க்கையில வந்தது தாவீதுடைய சத்துரு. இந்த சத்துருடைய இந்த சத்ருவாக எப்படி அவன் மாறுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய வாயின் வார்த்தை. அவன் மட்டும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா தாவீது பொத்திக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம். அந்த இருள் ஆரம்பிச்சு யாரை நோக்கி போகுது அப்படின்னா ஆண்டவரை நோக்கி போகுது. அதான் பயங்கரமான காரியம். பின்பார்ந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண வருகிறோம். நிந்தித்தேன், நிந்திக்கிறது இவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் இப்படி சிரிக்கிற மாதிரி அந்த இருளை பார்த்து சிரிக்கிறாரு. இங்க வர்றா, நீ ஆளு சைஸ் பெரிய ஆளு நினைக்கிறீங்கள, நான் உன்னுடைய வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டாடுறேன், குட்டியா ஒருத்தனை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எவ்வளவு குட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது அதிகாரம் 30 சவுல் தாவீதின் தன் வஸ்திரங்களை உடுத்தி வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்திலே கட்டி, அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாதபடினாலே, பழக்கம் அனுபவமே தேவையில்லைங்க. எங்க நீங்க வேலைக்கு போனாலும் அவங்க கேட்பாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, வைராக்கியம் சொல்றான். அப்பொழுது தாவீது இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்க, ஜீவனுள்ள தேவனுடைய
இவன் விருத்த இவன் 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 யார் இவன் யார் இவன் இருக்கிறது குட்டியா இருக்காரு. ஆனா அந்த வாராக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இருளை எப்படி அணைக்கிறாரு அப்படின்னா 17வது அதிகாரம் 50 விதமாக தாவீது ஒரு கவனில் அடித்து அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீது கையிலே பட்டயம் இல்லை. பட்டயம் எல்லாம் தேவையில்லை, வைராக்கியம் மட்டும் போதும். ஆண்டவன் சிலர் ஆட்சி போட்டார். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனது பெலிஸ்தியர் ஓடி போனார்கள். இஸ்ரவேலர்கள் யூதர்களை எழும்பி ஆர்ப்பரித்து எல்லாம் துரத்தி எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருள் கோலியாத். இரண்டாவது இருள் நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. இரண்டாவது இப்ப ஃபுல்லாமே சவுல் வர சவுல் நம்ம அடுத்த பார்ப்போம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம் 5:3. இஸ்ரவேல் எல்லாரும் வந்து நினைச்சாங்க, ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இப்ப ஒரு ஆடு மேய்க்கிறவர் கிடையாது. சவுல் கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். இந்த அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் நினைச்சாரு அரசாட்சி செய்கிறார். அதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது வசனத்தை பார்க்கிறோம். அடுத்து யார்? 17வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடி வந்தார்கள். தாவீது ஒரு அரணிப்பர் இருக்கும். பெலிஸ்தியர் கோலியாத் காலியாயிட்டான். இப்ப இவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. நீ ராஜா ஆயிட்டல, நாங்க அவனே விட மாட்டோம். அப்ப தாவீதுங்கிற ஒரு விளக்க ஆண்டவர் ஏற்றி வச்சிருக்கிறாரு. அந்த விளக்க சத்துரு அணைக்க பார்க்கணும். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். பெலிஸ்தியரோ வந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா அவர்கள் என்று என் கையிலே ஒப்புக்கொட பிறகு தாவீது கர்த்தரை விசாரித்த பொழுது ஜிபிக்கிற தாவீது. ஏன் தாவீதுடைய விளக்கு அணையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் போகலாமா? கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாக ஒப்புக்கொடு தாவீதுக்கு சொன்னார். இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ஜிபிக்கிற வாழ்க்கை. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அருமையாக உங்களை வழி நடத்துவார். நான் சில நேரம் நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த ஹீப்ரு பைபிளை நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இங்க பாஸ்டர் அந்த டிக்ஷனரி கொடுத்தாரு. காலையில எந்திரிச்சு ஊருக்கு போனேன்னா ஒரு 5-6 ஐயாள் எழுதி கட 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 எழுதி வச்சிருப்பேன். இதெல்லாம் காரணம் என்னன்னா இருவை அதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். அதுக்கு நம்ம பேசவே கூடாது. ஜெபம். தாவீது பாகால் பிரசமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். இந்த தண்ணீர் அவர்கள் வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிருச்சு. அவங்க தாவீதின் வெளிச்சத்தை தாவீதின் விளக்க அணைக்க பார்த்தாங்க. தண்ணியை ஊத்தி என்ன செஞ்சார்? ஆண்டவர் அணைச்சு போட்டார். அதனால அந்த தண்ணீருங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். வாட்டர் ஒரு பெயர் பாகால் பிரசேமின். சரி, மூன்றாவதாக ஒரு சத்ரு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் கோலியத், இரண்டாவது நம்ம பார்த்தோம் பெலிஸ்தியர், மூணாவது மோவாபியர். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 2வது 8:2. முதல் வசனத்துக்கு அதாவது பெலிஸ்தரை முறியடித்து கீழ்ப்படுத்தி முறியடித்த பொழுது மோவாபியர் தாவீதை சேவித்து கப்பம் கட்டுறாங்க. 3வது வசனம் பாருங்க. ஆதே என்னும் சோபாவின் ராஜா திரும்ப வந்து எல்லாத்தையும் துண்டித்து போறோம் பாருங்க. 5வது வசனம். ஷேபாவின் ராஜாவாகிய ஆதோ உதவி செய்ய சீரியர்கள் வந்தார்கள். எப்பவுமே சத்துருக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தன் வருவான். ஆனா நம்ம அதை கண்டுக்கிடவே கூடாது. பவுல் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக. எனக்கு யார் வராங்கிறது பிரச்சனையே கிடையாது. தாவீது சீரியலில் 20,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கர்த்த சீரியாவினை தானத்தை வைத்தான். சீரியல் தாவீதுக்கு காப்பு தாங்க. கீபாசத்தை இங்க உட்கார்ந்து பாருங்க. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14வது சொல்லுங்க.
தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பான். எங்க கர்த்தர் அவனை காப்பாற்றார். ரிலேஷன்ஷிப். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இங்க ஒரு பிரதர் வந்துகிட்டே இருப்பார். எவ்வளவு ஒரு வைராக்கியமான சோக்கால் வைராக்கியம்னா, நான் என்னைக்காவது ஊருக்கு போயிட்டா போன்ல அடிச்சு கேட்பாரு, நீ எங்கேயா போயிட்ட, நாங்க ஆவலோடு இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா பண விஷயத்துல அவர் என்ன ஏமாத்தினார், நல்லா கேட்டுக்கோங்க. பண விஷயத்துல என்ன ஏமாத்தினாரு. நேரா நான் சொல்லிட்டேன், தம்பி நீ இப்படி செய்யலாமா ஐயா, நான் நல்லவன் கிடையாது, ஆனா யாருக்கு நான் இப்படி துரோகம் பண்ணதில்லைன்னு சொன்னேன். ஆண்டவர் வரது கிடையாது. ஆண்டவர் பாருங்க எப்படி சிலர்லாம் கட் பண்ணி விட்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் தேடுறது கிடையாது. சரி, விளக்கு ஆண்டவர் இருக்கும்போது அது வர முடியாதபடி அவர் அது மேல ஒரு வல்லமையாக செய்வார். சரி, அடுத்து 4வதாக ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 10:6. அம்மோன் புத்திரர் தங்கள் தாவீது அருவருப்பனை கண்டபொழுது ஸ்தானாதிபதியை அனுப்பி கூலிப்படைகளை அழைப்பித்தார்கள். 12,000 பேர் கூலிப்படை. என்னங்க கூலிப்படை? இப்ப இந்த படையை வச்சிருக்கணும் பார்த்தீங்களா, ரொம்ப காஸ்ட்லி. சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு கஜானால உள்ள பணம்லாம் காலி ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா இவங்க 10,000 பேரை அனுப்புவாங்க, போயா சண்டை போட்டு வா அப்படின்னு சொல்லி. போயிட்டு வரும்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு வாங்கிட்டு அந்த ஊர்ல என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துருவாங்க. அதான் கூலிப்படை. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்காது. கூலிப்படைகள் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 10:11. சீரியர் கை மிஞ்சி வந்தால் நீ எனக்கு உதவி செய்யணும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சினால் நான் உனக்கு செய்வேன். அதாவது 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. இது ராஜ தந்திரம் அப்படின்னு சொல்றது. யுத்தத்துல ஒரு டெக்னிக் ஆண்டவர் சொல்றாரு. 2 கேப்டன் இருக்காங்க. இந்த கேப்டனுடைய பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவாப். 9வது வசனம் பாருங்க. அம்மோன் புத்திரர் யோவாப், இது கேப்டன். 13 வாசிங்க. யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கெட்டினார்கள், அவர்கள் முறியடித்தார்கள். சீரியர் முடியறிந்து போறதை அம்மோன் புத்திரர் கண்டபொழுது அவர்கள் அபிசா, இந்த அடுத்த கேப்டன், முன்பாக முறியறிந்து பட்டணத்துக்கு புகுந்தார்கள். அப்பொழுது மோவாப் அம்மோனிய புத்திரர்கள் விட்டு திரும்ப எரிசனம் வந்தார். ஆண்டவர் ஏற்ற கேப்டனை கொடுப்பார். அவங்க இதை பார்த்து பயந்து வர மாட்டாங்க. என்னுடைய போர்ஷன் டவுன் ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஆண்டவர் தாவீதுங்கிற ஒரு விளக்க அணைக்காம இருக்க அவர் செய்யற ஒரு ஆசீர்வாதம். சரி, 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீரியர் இஸ்ரேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியருடைய விளக்க ஆண்டவர் அணைச்சிட்டார். தாவீது சீரியரில் 700 ரதத்தையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவருடைய படைத்தலைவன் ஷேபாவையும் சாகும்படி வெற்றி போட்டார். காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. தாவீது சொல்றாரு, எனக்கு அவர் விளக்கு, நான் ஜெபம் பண்ணுவேன், அவர் என்னோட கூட இருப்பார். சரி, 5வதாக அடுத்த எதிரி, இது ரத்த சம்பத்திலிருந்து வருகிறார். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 14வது 15-14. அப்சலோம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை. அவன் தீவிரித்து வந்து பொல்லாப்பை பண்ணி நகரத்தை பட்டயத்தில் சங்கரித்து தீ வச்சிரும். சொந்த ரத்தம். இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 20வது வசனத்துல, தன் தகப்பன் தாயை தூஷிக்கிற தீபம் அது அணைந்து போயிடும். உனக்கு ஒரு அம்மா இருக்கா, அப்பா இல்லையா? சரி, அம்மா மட்டும் இருந்தானாமா, நீ அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் சேர்த்து உங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். உங்க அம்மா தான் உன்னைய வளர்க்க.
எனக்கு அந்த பிள்ளை சொல்கிறான், என் கண்ணுக்கு முன்னாடி தெலுங்குல அம்மாவை திட்டுதான் கேட்டேன். சொன்னேன், திட்டக்கூடாதுமா. இப்போ இந்த பிள்ளை அம்மா வாங்கும் போது தான் தெரியும், ஐயோ என் பிள்ளை நீ திட்டும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி காப்பலாம். சரி, ஆறாவதாக ஒரு எதிரியை நான் காட்டப் போகிறேன். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். 16:5. அடுத்த எதிரி யாருன்னு பார்ப்போமா? இதே சவுல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சவுளுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தர் வரான். தாவீது பாகூர் மட்டும் வந்து, இதோ சவுல் வம்சத்தனாகிய கேராகும் குமாரனாகிய சீமேயி ஒரு மனுஷன் புறப்பட்டு தூஷித்து கொண்டு நடந்து வந்தான். ஆண்டவர் எல்லா சத்துருக்களை நான் விளக்குவேன்றார். பார்த்தீங்களா, சவுலை நம்ம இன்னும் பார்க்கல. சவுல் தனியா அடுத்த வாரம் பார்க்க போயிடும். ஆனா மற்ற எல்லாத்துலயும் ரத்தத்திலிருந்து ஒருத்தன் வர்றான். அடுத்து எதிரினுடைய ரத்தத்திலிருந்து ஒரு சமத்தை வர்றான். சீமையை அவனை தூஷித்து, ராத்தா பிரியனே, பேலியல் மகனே, தொலைந்து போத்த பேலியலின் மகன் ஜெபிக்கிற தாவீது. கர்த்தர் தாவீது எங்கெல்லாம் போறாரோ கூட இருக்கிறாரு. இவனை அனுமதிக்கிறார். என்ன ஒரு அருமையான காரியம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம். 2 சாமுவேல் 16:11. அவன் இப்படி தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எப்போ என்ன ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரை பார்த்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நான் ஒரு சிலருக்கு சில காரியங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய போதகர் அல்ல, ஆண்டவர் இவர் வாய் மூலமாக பேசுறாரு. நீங்களே என்னுடைய ஆடுகள். உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். சில காரியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு கடினமா இருக்கும். ஆனாலும் சீமையை தூஷிக்கும் போது தாவீது இறுதி இப்படித்தான் இருந்துச்சு. அடுத்து பாருங்க, 12வது வசனம். இதாங்க கீ வார்த்தை. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து, சிறுமியை பார்க்கணுங்க, நீங்க வாயிலிருந்து எதுவுமே அகேன்ஸ்ட் ஆகக்கூடாது, பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார்னு சொல்றான். சரி, சீமையை பார்த்தாச்சு. 6வதாக நம்ம பார்க்க போறோம். சரி, 7வது கடைசியாக 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 வசனம். இதுதான் லாஸ்ட் ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா அகித்தோப்பேல். அப்சலோம். அகித்தோப்பேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவர். இப்ப எதிரி, அதாவது அப்சலோம் பக்கத்துல சேர்ந்துட்டார். சேர்ந்து இவருடைய பிரெயின் எப்படி இருக்கும்னா, இவர் ஒரு ஐடியா கொடுத்தாச்சுன்னா அதை அடிக்கவே முடியாது. ஆனா தாவீது ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அதை பண்ணி போட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, எப்ப எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட வரல, அதாங்க ஆண்டவர் பெரிய ஆலோசனை. என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ என்ன செய்ய, என்கிட்ட சொல்லணும். ஒரு குட்டி கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்பா பையன் 2 பேரும் ஒரு பெரிய மலை போறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு கல் இருக்குது, கொஞ்சம் பெரிய கல். அந்த பையன் அப்பாட்ட சொன்னாங்க, அப்பா நான் தான்ப்பா இந்த கல்லை தள்ளுவேன், நீங்க வாயை பத்திக்கணும், நீங்க வரவே கூடாது. சரின்ட்டு தள்ளுறான், ஊங்குறான், சின்ன பையன் ஆங்கிறான், ஊங்குறான், சேர மாட்டேங்குது. கிட்ட சில வேர்த்து விறுவிறுத்து, எப்பா ஏன்னாப்பா நீ ஹெல்ப் பண்ணுப்பா அவங்க. அப்பா ஒரு விரல வைக்கிறாரு, கட கட கடனை ஓட்டிடும். அவனுக்கு கோவம், ஏன்பா இவ்வளவு லேசானது, ஏன்பா என்னையே விட்ட. அப்பா சிரிச்சுட்டு சொன்னேன்லடா, அப்பா வராதிங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, உன்னால முடியல, ஏன்ட்ட விட்டு இது ஈஸியா போயிடும். இதைத்தான் ஆண்டவர் செய்தார். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையை ஆண்டவர் பாருங்க 14 வசனத்துல, அகித்தோப்பேலின் நல் ஆலோசனையை அபத்தமாவதற்கு கர்த்தர் கட்டளை இட்டார். ஏன் அதை கட்டளை இட்டார்னு கேட்டீங்கன்னா, 15வது அதிகாரம் 34வது வசனத்துல, நீ நகரத்துக்கு போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன், உம்முடைய தகப்பனுடைய ஊழியக்காரன், இப்பொழுது நான் உமக்கு ஊழியர், அகித்தோப்பின் ஆலோசனையை அபத்தம் ஆக்குவாய். ஆண்டு ஜெபிச்ச உடனே ஒரு ஆளை அனுப்பிடுறாரு, நீ போய் இதை செய்ய அப்படின்றார். அது ஆனா அவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு கேட்கணும். அபத்தமாக்குனால இந்த ஈவனை தாவீது ஒண்ணுமே செய்யலைங்க.
அவனாவே என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டேன். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 23 அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்ட பொழுது, அது என்னன்னா நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அகிதோப்பேல் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மேன். இவர் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் மேல டாப் ஆனாரு. எல்லாத்துக்கும் தாவீது யார்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்து அகிதோப்பேல். இப்போ அகிதோப்பேல் வரும்போது எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஐயா சூப்பர் ஆலோசனை கொடுத்தீங்க ஐயா, தூக்கிட்டீங்கல்ல. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னையா இப்படி அகிதோப்பேல் கூட எப்படி எந்த அவ்வளவு அறிவு இருக்குது. அவன் உடனே அப்படியே இப்படி தலையை நிமித்திட்டு நடந்து போயிட்டு இருப்பான். இப்ப கேன்சர் ஆன உடனே அதே ராஜசபைக்கு வரணும். அப்ப தலையை தொங்க போட்டு நடக்கிறதுக்கு அவனுக்கு இந்த வில் பவர், அந்த கெத்து அனுமதிக்கல. அங்க போறதுக்கு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். அகிதோப்பேல் தான் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊருக்கு இருக்கிற தன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தினாரு. வில் எழுதிட்டார். சொத்து சேர்த்துப்பாரு. உனக்குது ஏன் அகிதோப்பேல் நீங்க சரி ஆசாம வாங்கிக்கு வந்தா எழுதி கொடுத்தாச்சு. நாண்டு கொண்டு செத்தான். இந்த நாண்டு கொண்டு செத்ததுக்கு யார் இன்னொருத்தர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெள்ளிக்காசு மேல ஆசாரத்தை யூதாஸ் காரியத்து. சரி, இந்த செய்தியை நான் பகைத்து மட்டும் வாசிட்டு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படிங்க, சில லேட்டா வந்திருக்கீங்க. ரெண்டு சாமுவேல் நம்ம எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 29 கீ வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறார். இருள் 2 பேர்னால வருது. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் தாவீதையும் எல்லா சத்துருக்களும், தாவீது சவுல் எல்லா சத்துரும், இந்த எல்லா சத்துரும் நம்ம இன்னைக்கு தியானிச்சாச்சு. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் சவுல்னால வந்த இருளை நம்ம பார்க்க போயிடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. தொடர் செய்தியை நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. இது ஆவியான கொடுத்த வார்த்தை ஐயா, அதற்காக நன்றி. எங்களுடைய வெளிச்சத்தை இருளாக மாற்ற சாத்தான் எவ்வளவு முயற்சி செய்வான். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், பாதுகாக்கிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.